அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அக்கா என்னக்கா திடீர்னு திரும்ப இங்க வர சொல்லுன்னா வாசுகி படிக்க போயிருக்காக்கா. எக்ஸாம்லாம் முடிஞ்சதும் இன்னும் ஒரு மாசத்துல திரும்பி வந்துருவாங்க. இன்னும் ஒரு மாசமா? அப்பனா உன் புள்ளைய பார்க்காம நான் ஊருக்கு போன்னு சொல்ற? அப்படி இல்லக்கா. கட்டி கொடுத்து வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் என்னடா படிப்பு? இல்லக்கா, படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அதுக்காக இவ்வளவு பெரிய குடும்பத்தை பாத்துக்க டைம் இல்லாம போச்சா? இல்லக்கா, அந்த புள்ள டாக்டரு. டாக்டர்னா ஒச்சாரத்துலதான் உட்கார்ந்து இருக்கணுமா? ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோன்னு அந்த வீட்டை பொறுப்பெடுத்து பார்க்க கூடாதா? என்ன சொன்னாலும் சமாளிச்சு பேசுறாங்க. யார்கிட்ட எப்படி பேச கத்துக்கிட்டுச்சுன்னு தெரியலையே. என்னடி டாக்டர்னா பின்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? அவ வீட்லயே உட்காந்து படிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? இல்லக்கா, அது வந்து என்ன வந்து போயின்னு இப்ப நான் என் மவனை பார்க்கணும். இங்க வர சொல்றீங்களா இல்லையா? அது வந்து என்ன ரத்னம், முடியாதுங்கிறியா? அக்கா, நான் திரு கிட்ட பேசுறேன். ஏன்னா வாசுகி எக்ஸாம மிஸ் பண்ணிட்டா திரும்பவும் அதுக்காக மெனக்கெட்டு போகணும்க்கா. எக்ஸாம் முடிஞ்சதுன்னா உடனே நான் வர சொல்லிடுறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு வாரத்துல திரு இங்க வந்தாகணும். அவன் கை குழந்தையா இருக்க மொத்தல நான் பார்த்தது. இப்ப நான் பார்க்கணுமா வேண்டாமா? அதான்க்கா போன் பண்ணி கேப்போம். போன் பேசிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். ஆக வந்துட்டு ஒரு வாரம் நல்லா தின்னுட்டு தூங்கி எழுந்துட்டு உன் வீட்டை பார்த்து போன்னு சொல்றீங்க. என்னக்கா இப்படி பேசுற? எத்தனை வருஷம் கழிச்சு என் தம்பி வீடு நான் இங்க வந்தா நீங்க பாக்குற பார்வை பேசுறது எல்லாம் நான் ஏன் தான் இங்க வந்தேனோன்னு உங்களுக்கு தோணுது? அக்கா, என்னக்கா இப்படி பேசுற? இங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு கிளம்புவோன்னு பார்த்தேன். சரி, என் பிள்ளைய கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறீங்க. நான் கிளம்புறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா அக்கா இப்படி பேசாத. நான் திரு கிட்ட பேசுறேன். அண்ணே, வைரம் போன் எடு, போன் பண்ணு. என்கிட்ட கொடு, என் மவன்ட்ட நான் பேசுறேன். சரிக்கா, இதோ குடுக்கறேன். வைரம் ஸ்பீக்கர்ல போடு, அப்படியே எல்லாரும் பேசிக்கலாம். சரிண்ணே. மரு சிச்சி 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 சி. ஐயோ, இந்த மனுஷன் வேற. வேது வேது, யோ மனுஷா, என்னையா? ஒன்னும் இல்ல மரு, சும்மா நீ என்ன பண்றேன்னு பார்க்க வந்தேன். பார்த்துட்டேன். ஐயோ, சிச்சி 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 சி. ஏ மரகதம், உன் புருஷனை கூட்டிட்டு உள்ள போ. சாப்பாடு கேட்டு வராருன்னு நினைக்கிறேன். போய் சாப்பாடு எடுத்து வை. அதெல்லாம் இப்பதான்க்கா சாப்பிட்டாரு. பரவாயில்லடி, கூட்டிட்டு போய் காஃபியாவது போட்டு கொடு. ஐயோ அக்கா, இப்பதான் அடிச்சு துவைச்சு பிரியாணியே போட்டுட்டு வந்தேன். பிரியாணியா? சரிடி, ஜூஸ் அதை அரைச்சு கொடு. கூட்டிட்டு போ. அக்கா இந்த பதறுது. யோ மனுஷா. மரு, வேது என்ன பார்த்து வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை பார்த்து துக்கப்படுற மாதிரி நடந்துக்காதையா. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. என்ன பார்வை? ஒன்னும் இல்ல மரு. வாங்கினது எதுவும் காணலையோ? ஐயோ, ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்பனா போறோம். இதோ போறேன். சிச்சி சிச்சி சிச்சி. ஐயோ, நான் ஒரு ஜென்டில்மேன் சொன்னான். ஆனா பாக்குற வேலையெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு. இந்த ஆளுக்கு தெரியத்தனமா முத்தத்தை கொடுத்துட்டு படுற இம்சை முடியலப்பா. இன்னும் போயிருக்கானான்னு பாரு. யோ, நீ என்ன போலையா? இதோ போறேன் மரு. போயா போ. நானா டெரர் பீஸியா? இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கான். வேது, வேது, ஐயோ, இங்க பாரு வேது. மாப்பிள, உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒண்ணு இல்ல மச்சான், அது உங்க அக்காக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற டீலிங். என்ன டீலிங்? அது வந்து சிந்து ரூம்ல. யோ, வாய மூடிட்டு உள்ள போயா. ரத்னம், அவரை உள்ள போ சொல்லு. ஏன்க்கா, என்னாச்சு? உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன டீலிங்? அது ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மரகதம், இதப்போ சொல்றேன்க்கா. யோ மனுஷா. மரு, உங்க அக்காக்கும் எனக்கும் நடந்த டீலிங்க உங்க அண்ணன்ட்டு சொல்லிட்டு போயிடுறேனே. ஏன் நான் அடிச்சது உனக்கு காணலையா? என் அண்ணன் கையால வேற அடி வாங்கணுமா? போயா போ. போறேன். உங்க அக்கா வேதுவா அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். யோ, வீராப்பா பேசின மனசி தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காயா? போய் தொலையா. ஐயோ, இம்சப்படுத்தாம கிளம்பியா. சரி, நீ சொல்லிட்டல, கிளம்புற. ஆனாலும் சிச்சி 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 அப்படின்னு அப்புறம் வருவேன். ஐயோ, வேதவழி அக்காவை சமாளிக்க நம்ம புருஷன் தான் சரி போல. வந்ததும் பாரு, தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. என்னடா, போன் பண்ணியா இல்லையா? இதோ இப்பதான் இந்த கால் பண்றேன். ஓவரா பேசுனா நம்ம புருஷனை கூப்பிட வேண்டியதான்.
எனக்கும் கேக்குதுமா. என்னங்க அட்டன் பண்ணுங்க, நம்மளோட புது அத்தையா இருக்கும். அங்க என்னோட அத்தை எல்லாரும் டெரர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ ரொம்ப குஷியா தான் இருக்க. என்னங்க நான் எப்படி கூப்பிட, பெரியமான்னு சொல்லவா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், பேசாம இருந்தா போதும். என்னங்க? ஷ், நான் முத பேசிக்கிறேன். சாரி. ஹலோ அப்பா. திரு எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும்யா. இதோ அத்தை உன்கிட்ட பேசுறோன்னு சொல்றா. என்னங்க நானு. கொடுங்கப்பா பேசுறேன். நீ பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா அங்க போய் உட்காந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, வாசுகி படிப்பு. உன் பொண்டாட்டி படிப்புக்காக இங்க பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்குவியா? அத்தை. என்னடா கேட்ட கேள்விக்கு பதில காணோம்? அது வந்து அத்தை. உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளா? இருக்காங்க அத்தை. பேர் என்ன? வாசுகி. கூட அந்த வாசுகி கிட்ட பேசுங்க அத்தை. பேசு. நான் என்ன பேச? புது அத்தை நான் பேசுறேன்னு சொன்ன. இல்ல இப்ப நான் பேசல, நீங்களே பேசுங்க. லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ. பேசு. ஹலோ. ஆமா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இல்லடி, உடம்புக்கு ரொம்ப முடியல. நீதான் டாக்டராமே, என் தங்கச்சி மரகதம் சொன்னா. வாடியம்மா வந்து என்ன பாத்துக்கோ. அம்மா என்னம்மா செய்து? அதெல்லாம் நீங்க வந்ததும் சொல்றேன். என்ன எக்ஸாம் முடிஞ்சதா? முடியலன்னு சொல்லு வாசுகி. அக்கா முடியலன்னு சொல்லுங்க. என்னடி கேட்ட கேள்விக்கு பதில காணோம்? ஐயோ முடியலன்னு சொன்னா நல்லா இருக்கும். அது என்ன சொல்ற? அது முடிஞ்சிருச்சுமா. அச்சோ வைஷோக்கா எல்லாம் போச்சு. ஆமாண்டி. முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அத்தை அது வந்து சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நான் உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கணும். உடனே ஊருக்கு கிளம்பி வாங்க. அத்தை உடனே ஊருக்கா? ஆமாண்டா, நான் இன்னும் ஒரு வாரத்துல கிளம்பிடுவேன். சின்ன பிள்ளையில உன்னை பார்த்தது. உன்னை பார்க்க தான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். என்ன பார்க்க வேண்டாமா? இல்ல அத்தை. ஓ வேண்டாங்கிறியா? இல்ல அத்தை, வாரேன் அத்தை. வாசுகி சொல்லுங்கம்மா. நாளைக்கு இந்நேரம் நீங்க இங்க இருக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. போன வைங்க. அத்தை அப்பா. உங்க அப்பா கிட்ட ஊருக்கு வந்து பேசிக்கோ. நாளைக்கு நான் உங்களை இங்க பார்க்கணும். கிளம்பி வாங்க. சரிங்க அத்தை. என்னக்கா இப்படி பேசிட்ட? ஏண்டா? இல்ல எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் அப்படியே அங்க சுத்திட்டு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தேன். ஊட்டி ஒண்ணு மலையேறி போற தூரம் இல்ல, நினைச்சா போயிட்டு வந்துக்கலாம். அவன் முத இங்க வரட்டும், நானும் என் பிள்ளைய பார்க்கணும். அதுக்கப்புறம் போய் சர்டிபிகேட் வாங்குறது இல்ல வேலைக்கு சேர்றது எதா இருந்தாலும் பாத்துக்கட்டும். அது வந்து நான் சொல்லிட்டேன், இனி ஓ இஷ்டம். உன் மகன் வர வேண்டாம் நினைச்சா நீ போன் பண்ணி வராதன்னு சொல்லிக்கோ. என்ன வந்ததுக்கு எல்லா பிள்ளைகளும் பாத்துட்டு போவேன்னு பார்த்தேன். உன் மகன் மருமகளை வேணா பார்க்காம போறேன். இப்ப என்ன? இல்லக்கா இல்ல நீ தான் சொல்லிட்டேல, அவங்க கிளம்பி வந்துருவாங்க. அப்புறம் மதிய பார்க்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. என் மகளை நானும் பார்க்கணும். சரிக்கா. என்னங்க? சொல்லுங்க. என்னங்க இப்படி பேசுறாங்க? நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? நானுமா வைஷு அத்தை சாலாத்தா மாதிரி. எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. எங்க அத்தை அப்படி இருப்பாங்களா? அதாங்க மரகதத்தெல்லாம். மரகதத்தை நம்ம வீட்லயே இருந்தவங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்களாம் வேற மாதிரிமா. ஏற்கனவே ஜீவா சக்தி எல்லாம் சொன்னாங்க. வந்ததுல இருந்து வீட்லயே ஒரு ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்கன்னு. எக்ஸாம் முடியலன்னு சொல்லுன்னு சொன்னேன். சொன்னியா? என்னங்க அவங்க பேசுறத பார்த்தாலே பயமா இருக்கு. அதான் டக்குன்னு மாத்தி பேச வரல. சரிதான். இப்ப என்னங்க பண்றது? அவ்வளவுதான். நீதான் ஆசைப்பட்டியே ஊருக்கு போனா அங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு. நாளைக்கு இந்நேரம் நாம அங்கதான். என்னங்க சொல்றீங்க? வேற என்ன பண்ண, நம்மள பாத்துட்டு தான் ஊருக்கு போகணும்னு சொல்றாங்க. இந்த பேச்சா அப்பாவாலையும் மீற முடியாது. போங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்னங்க சாரி. சாரி எதுக்கு? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். 1 மந்த் கம்ப்ளீட் ஆனதும் அடுத்த ஒரு 2 மந்த் ஜாலியா சுத்தலான்னு சொன்னேன். அது இப்ப எங்க அத்தையால தானே முடியாம போகுது. சரி ஓகே, ஊருக்கு போலாம். போயிட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். சரிங்க. வாசுகி. என்னங்க? நீங்க சமாளிச்சுக்குவீங்கல்ல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஊருக்கு போனதும் இந்த டேப்லெட் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் யாருக்கும் தெரியாம, அது மாதிரி டேப்லெட் யார் கண்ணிலையும் படாமையும் வச்சுக்கோங்க. நான் கூட இருந்துதான் பாத்துக்குவேன். இருந்தாலும் ஓகேங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வினோ கிட்ட முத சொல்லுவோம். என்னங்க வினோ நாவையும் கூட்டிட்டா? வேற அவனை மட்டும் இங்க விட்டுட்டு போய் என்ன பண்ண? நாம ஊருக்கு போற மொத்தல கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டோம். நீ இன்னும் 1 மாசம் இருந்துட்டு வாடான்னு சொன்னா நல்லா இருக்காது. அவனையும் கிளம்ப சொல்லலாம். ஓகேங்க. அப்பா அண்ணன் கூட வராங்கன்னு சந்தோஷம். இல்லங்க வினோனா நமக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல விதமா பாத்துக்கணும்னு ஆசை. கண்டிப்பாமா. இன்னைக்கே சரத்து கிட்ட சொல்லி நம்ம ஆபீஸ் கிட்டே ஒரு சின்ன வீடு பார்க்க சொல்றேன். வினோ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. வாவ் சூப்பர்ங்க.
நாமளும் டெய்லி போய் பாத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கும் வினோனா வந்துக்குவாங்க. ஆமாமா. சரி சரி போ, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ண. நானும் வினோ கிட்ட சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப சொல்றேன். நாளைக்கு விடிஞ்சா நாம எல்லாரும் நம்ம ஊர்ல. ஆமாங்க. கண்ணிலே என்னம்மா ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா உன் காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே. சுபா, ஓய் சுபா. டேய் காட்டேமா, இங்க இருக்கேன் வா. அங்கயா? இத வாரேன். என்ன இவ அவிச்சு வச்ச ஆம குஞ்சு மாதிரி உட்காந்துருக்கா? என்னவா இருக்கும்? என்ன சுபா இங்க வந்து உட்காந்துருக்க? இப்ப நீ என்னமோ சொன்னியே. நான் என்ன சொன்னேன்? அம்மா, தரையில உட்கார்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. சரி சரி, என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? அது ஒண்ணே இல்ல சக்தி. அடி பாவி, ஒண்ணும் இல்லாமையா அப்படி தரையில உட்கார வச்ச? டேய் ஆரம்பிக்க மாத்திரம் அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓ ஆமால, நீ அப்படிதான் ஆரம்பிப்ப. சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? எருமை, அத கூட மறந்துட்டியா? ஐயோ சாரிமா, சாரி. போட்டிருக்க ட்ரெஸ் ஆளெல்லாம் பார்த்தா பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டேமா. என்னம்மா முறைக்கிற? இன்னைக்கு என்னோட பர்த்டே கிடையாது. அப்பனா கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம கல்யாண நாள் தானே? இல்லடா. இல்லையா? அப்பனா என்ன நாள்? உங்க அப்பே பிறந்த நாள். இரு இப்பவே உங்க அப்பாட்ட போய், அதான் என் மாமாட்ட போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரேன். டேய் காட்டேருமை, இன்னைக்கு எங்க அப்பா பிறந்த நாளும் இல்ல. அப்பனா மறுவாத்த? இல்ல. உனக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கும் இல்ல, உங்க அம்மாக்கும் இல்ல. அப்பனா ஹே கண்டுபிடிச்சிட்டேன், என் பிறந்த நாள் தானே? உன் பிறந்தநாள் அப்படியே ரொம்ப முக்கியம் கிடையாது, அதுவும் இன்னைக்கு அது கிடையாது. சரி அப்பனா என்ன டே, நீ ஏன் சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேல? கல்யாணம் பண்ணிக்கிட்டேல? அந்த சோக கதையை ஏன் கேக்குற? என்ன? ஐயோ ஒண்ணு இல்லையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேல, இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லு. டேய் என்னடா? இல்ல, இன்னைக்கு என்ன டேன்னு யோசிச்ச. சீக்கிரம் யோசிச்சு சொல்லாம இங்க இருந்து போக கூடாது. ஆத்தாடி மாட்டிக்கிட்டேனா? அந்த கண்ணி சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. என்னடா வாய்க்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்க? அது வந்து ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங். இதோ இப்ப போயிட்டு வந்துடுறேன். டேய் காட்டேருமை, சொல்லுமா. என்கிட்ட பேசிட்டு தான் இந்த இடத்தை விட்டு நகரணும். இன்னைக்கு என்ன டே? அட கூமுட்ட, இதத்தான் கேக்குறியா? இவ்வளவு நேரம் எனக்கு புரியல பாரு. இன்னைக்கு ஃப்ரைடேமா? அது எனக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, அது என்ன டேன்னு சொல்லு. அது அந்த கனி, உன் புருஷன் பாவம்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன். ஏண்டா, அப்பலாம் நீ என்ன லவ் பண்ணலையா? சொல்லுடா சொல்லு. உன்னைய நம்பி உனக்காக என் கழுத்தை நீட்டி உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நீ என்ன லவ் பண்ணலைல? அது வந்து உனக்கு கழுத்தை நீட்டினது என் தப்புதான். சரி ஓகே, நீ போ, போய் உன் வேலையை பாரு. ஐயோ அந்த கனி, ஏன் இப்படி ஃபீல் பண்ற? தப்புடா தப்பு, கழுத்தை நீட்டி இருக்க கூடாது. ஐயோடா, அப்படியே ஒட்டகச்சு வைங்க கழுத்து. நீயும் நீட்டிட்டாலும் ஏண்டி உசுர எடுக்கிற? எவனாவது எதையாவது கண்டுபிடிச்சு தொலைச்சிடுறாங்க. அத வேற காலண்டர்ல கொட்ட எழுத்துல போட்டுறாங்க. அத பாத்துட்டு இந்த பொண்டாட்டிங்க இம்ச. ஓடியா போய் காலண்டர்ல என்ன டேன்னு பாத்துட்டு வந்துட வேண்டிதான். சக்தி, அம்மா தாயே, கொஞ்சம் நார்மலா பேசுமா. எனக்கும் ஃபீலிங்ஸ்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. வருதுல? அப்பனா சொல்லு, இன்னைக்கு என்ன டே? எனக்கு கெட்ட டே. சொல்லுடா. சொல்லுனா. அதானே, உனக்கு அறிவு இருந்தா தானே. ஏய் ஆந்தகனி, நான் உன் புருஷன். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. அதனாலதான் சொல்றேன், உனக்கு அறிவே இல்ல. இப்ப சொன்னியே, இது வாஸ்தவம். உனக்கு புருஷனா இருக்கறனாலதான் என் அறிவே போச்சு. என்ன? இல்ல, ஏதோ ஒரு ஃப்ளோவுல சொல்ல வந்த, சொல்லு. அவன் 7 நாள் கொண்டாடுறான். ரோஸ் டேவா, ஹக் டேவா, கிஸ் டேவா, ப்ரொபோசல் டேவா, ப்ராமிஸ் டேவா. இங்க ஒண்ணுக்கு வழி இல்ல. இன்னைக்கு கூட எல்லாத்தையும் மறந்துட்ட. சொல்றா, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பியா? அடியே, எத்தனை வாங்கி கொடுத்திருக்கேன். அது வேற இது வேற. ஆமாடா. ஒரு டெடி வாங்கி கொடுத்தியா?
டெடியா? ஹேய் ஆந்தக்கனி, டெடிக்கு எதுக்குடி டெடி? ஓஹோ அப்பனா நான் உனக்கு கரடி. ஏ கரடின்னு சொல்லலமா? இல்ல நீ இப்ப சொன்ன. ஷப்பா. சொன்னேல. இல்லம்மா, டெடி பொம்மை மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு. இல்ல நீ போய் சொல்ற. என்ன பார்த்தா உனக்கு கரடி மாதிரி இருக்கு. அடியே கடிச்சு துப்பாதடி, போதும். அதானே இன்னைக்கு லவர்ஸ் டே, அதுவே உனக்கு தெரியல. பிறகு எப்படி என்னோட அருமையில உனக்கு தெரியும்? இது என்ன புது பொருளியா இருக்கு? ஏமா ஆந்தக்கனி, வேலண்டைன்ஸ் டே தெரிஞ்சுக்கலனா பொண்டாட்டிய பத்தி தெரிஞ்சுக்க முடியாதா? ஆமாடா அப்படித்தான். ஏய் சரி சரி, மறந்துட்டேன், தப்புதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஒண்ணும் தேவையில்ல. தேவையில்லையா? ஏமா? இவ்வளவு நேரம் நான் கத்தி உசுர கொடுத்து என்ன இடேன்னு உனக்கு கண்டுபிடிக்க வச்சு அதுக்கப்புறம் நீ விஷ் பண்றது எனக்கு தேவையில்ல. அட கிறுக்கு புடிச்ச கிறுக்கி, இதுக்கு தாண்டி நான் முதையே மீட்டிங் இருக்கு போறேன்னு சொன்னேன். ஓஹோ அப்பனா நீ போயிடுவியோ? இன்னைக்கு என்ன இடேன்னு கண்டுபிடிக்க மாட்டே. இல்ல இல்ல இல்ல, இவ சரியாகாத பைத்தியம் இல்ல, சரியான பைத்தியம். இப்படியே விட்டா பேசிக்கிட்டே போவா, நம்ம டைமிங் தாண்டிரும். அதுக்கு ஒரு கேட்ட போடணுமே. என்ன பண்ணலாம்? என்னடா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? ஆத்தாடி, கொஞ்சம் உசாராதான் இருக்கா. சொல்லுடா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? அது வந்து என்ன பண்ண புருஷனா போயிட்ட. அதுவும் காட்டெருமைக்கு தெரியுமா காதலு? அதனால நான் உன்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்தா அது தப்புதான். கிளம்புடா கிளம்பு. என்ன சொன்ன? காட்டெருமைக்கு தெரியுமா காதலா? ஓய், என்ன பத்தி என்னடி நினைச்சுக்கிட்ட? என்ன காதலர் தினம் லவர்ஸ்க்கு மட்டும் நினைச்சுக்கிட்டியா? இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் நினைச்சிட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அப்பா பையன் மேல வைக்கிறது, அம்மா பொண்ணு மேல வைக்கிறது, பொண்ணு அப்பா மேல வைக்கிறது, எல்லாமே காதல் தான். ஏன் அதை விடு, மிருகங்க கிட்ட காதல் இல்லைன்னு சொல்றியா? இல்ல நம்மள சுத்தி இருக்கே மரம் செடி கொடி அப்புறம் பறவைக எல்லாக்கிட்டையும் காதல் இருக்கு. இந்த காதல் இல்லாம இந்த உலகமே இல்ல. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? காதலர் தினம்னா கட்டாயம் காதல சொல்லணும்னு அவசியம் இருக்கா? அதெல்லாம் மனசுல இருந்தா போதும். இத கூட புரிஞ்சுக்காம ஐயோ ஆந்தக்கனி, ஓகே ஓகே, நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்படி அழணும்னு அவசியம் இல்லம்மா. பாத்தியா உன் காட்டெருமையோட காதல? இல்லடா. சரி சரி ஓகே, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லடா. சரிடா கண்ணு. ஏய் எருமை காட்டெருமை. என்னடி? அங்க போய் தொலைடா, கால்ல உட்கார்ந்துக்கிட்டு. அம்மா காலு. எருமை 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 கால்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு. இதுல காதல பத்தி சொல்றது காட்டெருமை. இந்த அசிங்கம் அவமானம் உனக்கு தேவையா? இல்ல இப்ப அவ கேட்டாளா? சக்தி காட்டெருமை சொல்லுடா, அவ உன்கிட்ட கேட்டாளா? என்னமோ காதல பத்தி தெரிஞ்ச மாதிரி தத்துவம் பேசுன. மூஞ்சில ஒண்ணுதான் காரி துப்பல. சரி ஓகே, சுத்தி முத்தி யாரும் பாக்கல. அதுவும் இந்த ஜீவா சரத்து பார்த்தா நாரி போகும் நம்ம பொழப்பு. இடத்த காலி பண்ண வேண்டிதான். அந்த கண்ணி. சரிடி சரிடி, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? காட்டெருமை மிதிச்சா சாகும்டா. அது சாரி. போடா எருமை. பக்கம் பக்கமா டயலாக் பேசுன. எல்லார் மேலயும் வைக்கிற அன்பு காதல்னு. ஆனா உனக்கு என் மேல. ஒரு நிமிஷம் வெயிட். என்ன? அங்க பாரு, அங்க பாரு. எங்கடா? அதோ அங்க அங்க உங்க அப்பா பாரு, காஞ்சு கூட. சக்தி. இல்லடி வேது கூட. சக்தி எங்க? திரும்பாத, அங்க அங்க அங்கதான். அங்க யாருமே இல்ல. சும்மா உனக்கு. சக்தி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சக்தி இது வாங்கிக்கோ. எப்போடா? சக்தி இது எனக்காக வாங்குனதா? இல்ல பக்கத்து வீட்டு பொண்ணு நக்மாக்கு வாங்குனது. டேய் உனக்கு வாங்குனதாமா? பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம் என் கூட உட்கார்ந்து பேசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ எனக்காக தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் சொன்னேன்னா அதுல உள்ள சாக்லேட்லாம் புடிக்கிட்டு போயிடுவேன். இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஏய் எருமை, அதான் எனக்காக இதெல்லாம் வாங்கிருக்கேல. பேர் என்னடா? என்ன டேனே தெரியலன்னு அப்படி பேசுன. சும்மா உன்கிட்ட வம்பு இழுக்கறான் தான். சிரிக்கிறியா அழுகிறியா? ரெண்டுமே. கால் ரொம்ப வலிச்சதோ? ஓய், வலிக்குதுன்னு சொல்லி அழுத? அது சும்மா, நீ என் கால்லே உட்காரல. அடிப்பாவி. அதுதான் நீ ஏதாவது கெஞ்சுவேல, அதான். சரிதாண்டி சரிதான். காட்டெருமை சொல்லு அந்த கனி. உனக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகேமா. ஐயோ வேணி வெளிய வா. சிந்து எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், வா வேணி.
வள்ளியக்கா நீங்க கட்டி விட்டது கலண்டுறாதே. எனது கலன்றாதா? ஐயோ வேணி, அதெல்லாம் கரெக்டா ஃபிட்டா தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் டைம் சேலை கட்டினனால அப்படி இருக்கும். வெளிய வா. சிந்து வரவா? வா வேணி. இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான். ஐயோ வேணி அவ்வளவு அழகா இருக்க. சிந்து எனக்கு சாரி ஓகேவா? நல்லா இருக்கா? அவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்றேன், நீ நல்லா இருக்கான்னு கேக்குற. இவ்வளவு நாள் உன்னை பாவாடை தாவணியில பாத்துட்டு இப்போ சேலையில பாக்க ரொம்ப அழகா இருக்க வேணி. வள்ளியக்கா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி சாரி சூப்பரா இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு ஃபுல்லா இந்த புடவையிலே இரு. அப்பதான் நீ ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாவா? திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவ? இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல அப்படியே இருந்து பழகிட்டேனா ஸ்கூலுக்கு சாரியோட போகும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். சரி சிந்து. அப்புறம் சிந்து, இந்த நகையெல்லாம் சாரிக்கு மேட்சா போட்டு விட்டுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஐயோ வேணி, அதெல்லாம் என்னோடதான். அது மாதிரி அது கோல்டு எல்லாம் கிடையாது, சும்மா போட்டுக்கோ. வேணி கருப்பி, அது இல்ல இல்ல, எதையாவது சொல்லி வேணிய கஷ்டப்படுத்திட கூடாது. சாரில ரொம்ப அழகா இருக்க. இத பார்க்க உன் அம்மா இல்லையேன்னு தான் சொல்ல தோணுது. சொல்லிடாத கருப்பி, வேணி இப்படியே சந்தோஷமா இருக்கட்டும். கருப்பி என்ன சொல்லு? அது ஒண்ணு இல்ல வேணி, உனக்கு ஏத்த மாதிரி அம்சமா சாரி கலர் அமைஞ்சிருக்கு, அதான் செலக்ஷன் சூப்பரா பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஓ கருப்பி, இதை எடுத்து கொடுத்தது சரத்து தான். சரத்தோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு வேணி. சரி சரி போ போ, அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா. அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் காமி. எப்படி? நடந்து வாமா, சேலை கிச்சன் இருக்கோம், உன்னை விட்டுட்டு போகாது. சரி வள்ளியக்கா, வாங்க போலாம். ம் சிந்து. நீங்க போங்கக்கா, நான் வரேன். ம் வேணி உண்மையிலேயே நீ ரொம்ப அழகு. என் சரத்தண்ணா கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன். சரத்தண்ணா மனசுலயே நீ தான் இருக்க. உன் மனசுலயும் சரத்தண்ணா கண்டிப்பா இருப்பாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை விட என்ன இருக்கு? சரி ஓகே, சீக்கிரம் பாப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போவோம். ஹாய் ரோஸ். ஏய் நீ எப்படி எப்போ வீட்டுக்குள்ள வந்த? ஏன் உங்க வீட்ல வாசல் இல்லையா? நக்களுக்கு ஒன்றும் குறையில. இங்க எதுக்கு வந்த? போடா போ. ஓய் ரோஸ்மா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதெல்லாம் வேண்டாம், கிளம்பு இங்க இருந்து போ. எதுக்கு இப்ப விரட்டுற? இங்க பாரு சித்தார்த், இந்தா வாங்கிக்கோ, நான் இங்க இருந்து போயிடுறேன். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படா நான் இங்கதான் இருப்பேன். என்னடா மிரட்டுறியா? ஓய் சிந்து ப்ளீஸ், உனக்காக உனக்கு பிடிக்கும்னு பிங்க் கலர்ல பொக்கைய வாங்கிட்டு வந்தேன். இதுக்குள்ள பத்தியா அழகழகா நீ தான் இருக்க. இங்க பாரு, வாங்கிக்கோ. தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓ மனசுல நான் இருக்கேன் போல, அதான் இத வாங்கி கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சு பயந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்படியே எதுக்கு வாங்கிக்க மாட்டேங்கிற? அது இங்க பாரு சித்தார்த். ஓ மனசுல நான் இல்லாட்டி வாங்கிக்கோ. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். ஏ கள்ளி, அப்பனா உன் மனசுல நான் இருக்கேனா? ஐயே அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்பனா வாங்கிக்கோ. அது வாங்கிக்கிட்டா உன் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். என்ன? இல்ல இல்லன்னு அர்த்தம். அது ஏய் ரொம்ப யோசிக்காத. இரு ஒரு நிமிஷம். என்ன பண்ற? ஏய் இந்தா சிந்து, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அது வாங்கிக்கோ. தேங்க்யூ. பாத்தியா, ஓ மனசுல நான் தான் இருக்கேன். என்ன? இல்ல என் மனசுல நீ இருக்கேல, அதான் சொன்னேன். சரி ஓகே பாய். அது பாய்மா, கிளம்பட்டா? சிந்து, அன்னைக்கு கொடுத்த கிஃப்ட நீ மட்டும் பிரிச்சு பாருன்னு சொன்ன, நீ இன்னும் பாக்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அதை கண்டிப்பா பார்க்கவே மாட்டேன். சரி ஓகே, எப்போ உனக்கு தோணுதோ அப்போ அந்த கிஃப்ட பிரிச்சு பாரு. எனக்கு எப்பவுமே தோணாது. இரு இங்கே நில்லு, அதை எடுத்துட்டு வரேன், கூட்டிட்டு போ. அது உனக்கு சொந்தமானது, எப்பவுமே உன்கிட்ட தான் இருக்கும். சரி ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். சிந்து லவ் யூ. சித்தார்த்,
மா நான் ரோட்டுக்கு கிளம்புறேன். மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவேமா. ஆ சரி சரத்து, பார்த்து போயிட்டு வா. ஓகேமா. ஏய் புயல் என்று நினைத்தேன் என்னை புயல் கற்றும் கயிறாய் வந்தாள். வலை என்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி போட்டி என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா? ஐயோ இது வரமா சாபமா? சரத்து, வேணி சாரிமா. என்ன இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது. எனக்கு என்ன சேலையில? அது சிந்துவும் வள்ளியக்காவும் சேர்ந்து இன்னைக்கு ஃபுல்லா சேலையில இரு, அப்பதான் திங்கக்கிழமை நீ ஸ்கூலுக்கு போகும்போது பழக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டி விட்டாங்க. ஓ அப்படியா? சரத்து, சொல்லுமா. எனக்கு சேலை நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. தேவதை மாதிரி இருக்க. சரத்து, வேணி என்னாச்சு சொல்லு, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரத்து. ஃபர்ஸ்ட் டைம் சேலை கட்டியிருக்கேனா, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்ல. மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த கலர் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லார்கிட்டயும் சொன்னேன் உன்னோட செலக்ஷன். உண்மையிலே உன்னோட செலக்ஷன் சூப்பர் சரத்து. சூப்பர் தான். என்ன உன்னை செலக்ட் பண்ணிருக்கேனே, என் செலக்ஷன் எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நான் இந்த மாதிரி சூப்பரா செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? வேணி அப்புறம் உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லு, நான் வாங்கிட்டு கூட வந்துடுறேன். இன்னும் என்ன தேவை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சரத்து. இல்லம்மா, ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போக பேக், வாட்டர் பாட்டில், டிஃபன் அதெல்லாம் நான் வைஷா மாட்ட சொன்னேன், வீட்லயே இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அதை தவிர்த்து வேற ஏதாவது? இல்ல ஒண்ணு வேண்டாம். இல்ல ஏதாவது தேவைன்னா யோசிச்சு கூட சொல்லு. நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துருவேன், உன்னை வெளியே கூட கூட்டிட்டு போறேன். இல்ல இருக்கட்டும் சரத்து, நான் ஏதாவது தேவைன்னா சொல்றேன். ஓகேமா. டியூட்டிக்கு கிளம்பிட்டியா? மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவேன். ஓகே சரத்து. சரி நீ பாத்து போயிட்டு வா. நான் போய் வைஷோமா சாலாமா எல்லார்கிட்டயும் காமிக்கிறேன். ஓய் என்ன? நீ தப்பா உன்கிட்ட எப்படி கூப்பிடணும்னு சொன்னாங்க? சாரி சரத்து. வைஷோத்த சாலாத்த. ஓகே மறந்துடாத. அப்புறம் வேதவழி அத்தை கேட்டாங்க, சமாளிக்க முடியாது. ஆமா அவங்க கொஞ்சம் டெரரா தான் இருக்காங்க, சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஐய நான் ஒண்ணு சொன்னேன். என்னையா? ஆமா, நீ தானே குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்ப. ஏய் சரத்து. சரி ஓகே, போ எல்லார்கிட்டயும் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சீக்கிரம் போய் சாப்பிடு. சரி சரத்து. போயிட்டு வரேன். அப்புறம் மேனி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சரத்து. போயிட்டு வரேன். பா ஜீவா, உன்னை பார்க்க வந்திருக்கேன். இங்கதானே வர சொன்ன, நீ ஏன் இன்னும் வரல? இவ்வளவு நேரமா தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஜீவா இதுக்காக நம்மள வர சொல்லிருப்பான். ஒருவேளை இன்னைக்கு காதலர் தினம், நம்ம கிட்ட லவ் எதுவும் சொல்வானோ? தெரியலையே. ஜீவா சீக்கிரம் வா, வர சொன்ன டயத்துக்கு 1/2 ஹவருக்கு முன்னே நான் வந்துட்டேன். ஆனா நீ இன்னும். சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன். உனக்காக எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுவேன். நேரம் மட்டும் இல்ல, எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷம். பாரி ஜீவா பாரி ஒரு நிமிஷம் நின்னு நான் சொல்றத கேட்டுட்டு போ. என்ன ஐட்டா? ஜீவா நீங்க என்ன வர சொல்லிட்டு. ஐயோ ஐட்டா என்ன பண்றீங்க? பாரி அது ஐட்டா சொல்லவா? சொல்லிரவா? சொல்லுங்க ஐட்டா. ஜீவா என்ன பண்ற நீ? ஜீவா நீ என்னதான் நீங்க வர சொன்ன? ஆனா பாரி கிட்ட. ஜீவா ப்ளீஸ் சொல்லிராத. பாரி ஐயோ சொல்லுங்க ஐட்டா. ஐ இல்ல ஜீவா. ஐ லவ் யூ மா.